இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம் கன்னி ராசி, 2இல் வக்கிர சனி, 4இல் சந்திரன், 5இல் ராகு மற்றும் சுக்கிரன், 7இல் சூரியன் மற்றும் புதன், 10இல் குரு, 11இல் கேது, 12இல் வக்கிர செவ்வாய். லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு நேரேழில் 3ஆம் அதிபதியோடு சேர்க்கை. அவரே ராசிநாதனமாகின்றார். ராசிக்கு 4இல் ராசிக்கு விரியாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகம் விருச்சிகம். அது மறைவான ராசி, கற்பப்பையை குறிக்கும் ராசி. அந்த ராசியை வக்கிர செவ்வாய் நேரடியாக பார்க்கின்றார். அது அவருடைய வீடு. அந்த வீட்டை வக்கிர நிலையில இருந்து அந்த பார்வை வக்கிர பார்வையாக விழுகின்றது. அதே லக்னத்துக்கு 8ஆம் இடம் மகரம். அந்த வீட்டை வக்கிர சனி நேரடியாக பார்க்கின்றார். அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகம் மறைவான வீடு, அதுக்கு மறைவான அதாவது கற்பப்பையை குறிக்கின்றது. அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டை அது செவ்வாயின் வீடு. அந்த செவ்வாய் வக்கிர பார்வையில் பார்க்கின்றார். அதுவே லக்னத்துக்கு 8ஆம் இடம் மகரமாக அமைந்து அந்த வீட்டுக்குரியவர் சனி. அவர் வக்கிர நிலையிலிருந்து நேரடியாக பார்க்கின்றார். அப்போ லக்னத்துக்கு 8ஆம் வீட்டை வக்கிர சனி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டை வக்கிர செவ்வாய் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். சனியும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கின்றனர். இங்கு 8ஆம் அதிபதி சனியாகின்றார். அவர் வக்கிரமாக இருக்கின்றார். காலபுருஷனுக்கு 8க்குரியவர் செவ்வாய் ஆகின்றார். இருவரும் அவங்க வீட்டை நேரடியாக பார்க்கின்றார்கள். எப்படி அவர்களது பார்வை என்றால் வக்கிர பார்வை. கற்பப்பையை குறிப்பவர் சந்திரன். அவர் வீட்டில் லக்னத்துக்கு 8க்குரிய சனி வக்கிரமாக இருந்து அந்த சந்திரனையும் பார்க்கின்றார். இது கற்பப்பை வளர்ச்சியை பாதிப்படைய செய்யும். கற்பப்பை வளர்ச்சிக்கு தடைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். ஆனால் இங்கு ஆட்சி பெற்ற குரு சனியை பார்த்து சனியின் பார்வையில் உள்ள வக்கிரத்தன்மையை கெடுதல் செய்யக்கூடிய தன்மையை கணிசமான அளவு குறைத்து விடுகின்றார் என்று சொல்லலாம். இங்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் வலுவாக இருக்கின்றார். ஆனால் ராகுவால் மறைக்கப்படுகின்றார். உடலில் உள்ள சுரப்பிகளை குறிப்பவர் சுக்கிரன். பெண்மையின் இயக்கத்துக்கு தேவையான மாதவிடாய் சுரப்பிகள் உள்ளிட்ட சுரப்பிகள் சீராக வேலை செய்வதை உறுதி செய்யும் கிரகமாகும். இங்கு 5ஆம் வீடாகி அதன் அதிபதியாகிய சுக்கிரன் ராகுவால் தூண்டப்படுவதோடு உடன் மாந்தியும் இருக்கின்றது. குழந்தை பேரை பாதிக்க செய்யும் ஒரு அமைப்பாகும். இந்த சுக்கிரனுக்கு வேறு சுபக்கிரக தொடர்பில்லை. சனிக்கும் சந்திரனுக்கும் கிடைத்த குருவின் பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கவில்லை. இவருக்கு புத்திரதோஷம் இருக்கின்றது. அது தாய் வழி வந்த பாரம்பரிய பாதிப்பு என்பதை இங்கு சனி சந்திரன் தொடர்பு சுட்டிக்காட்டுகிறது. சுக்கிரன் 28 டிகிரி, ராகு 26 டிகிரியில் இருக்கின்றனர். அப்போ ராகு சுக்கிரனை கடந்துள்ள நிலையில் அவர் சந்திரனை தான் முதலில் தொட இருக்கின்றார். இது ராகுவால் ஜாதகிக்கு கற்பப்பை பாதிப்பு ஏற்படும் என்பதை காட்டுகிறது. ராகு தசை ஆரம்பித்ததும் ஜாதகி வயதுக்கு வந்திருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் இவருக்கு கற்பப்பையில் கிருமி தொற்று ஏற்பட்டு கடுமையான நிலைக்கு சென்று மீண்டு வந்திருக்கின்றார். லக்னத்துக்கு 7இல் லக்னாதிபதி வந்திருக்கின்றார். அதாவது லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கின்றார். 7க்கு அதிபதி குரு கேந்திரத்தில் வலுவாக தனித்திருக்கின்றார். உபயராசிகளுக்கு குரு புதன் கேந்திரத்தில் தனித்து வலுவாக கூடாது. அப்படி இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார்கள் என்று கூறுவார்கள். இங்கு குடும்ப அதிபதி சந்திரனை அந்த குரு நேரடியாக பார்க்கின்றார். ராசிக்கு 7க்குடையவரும் அவரே ஆகின்றார். ராசிக்கு 2க்குடைய சுக்கிரனும் ராகுவால் மறைக்கப்படுகின்றார். பொதுவாக களத்திரகாரகன் சுக்கிரனும் ராகுவால் மறைக்கப்படுகின்றார். பொதுவாக குழந்தைக்கு காரகன் குரு. அவர் வலுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கின்றார். அவருக்கு பின் ராசியில் கிரகம் இல்லை, முன் ராசியில் கேது இருக்கின்றார்.
அதற்கடுத்த ராசியில் செவ்வாய் இருக்கின்றார். சந்திரன் குருவை பார்க்கின்றார். ஆனால் சந்திரன் வீட்டோடு குரு தொடர்படுகின்றார். இங்கு சந்திரன் குருவோடு தொடர்படுவதால், அதாவது குடும்ப பாவ அதிபதி சந்திரன் 7ஆம் வீட்டுக்குரியவரோடு நேரடியாக தொடர்படுவதால் திருமணத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய நிலை, குடும்பம் அமைய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வெளிநாட்டில் வாழ்கின்ற கணவன் கிடைத்தது. இங்கு ராகு குருவின் சாரத்தில் சரராசியில் இருப்பதால் திருமணம் மூலம் வெளிநாட்டுக்கு சென்று விடுகின்றார். வெளிநாட்டு வாழ்க்கை அமைகிறது. கிரகங்களின் பலம் பலவீனத்தை நாங்கள் நவாம்சம் மூலம் அறிகின்றோம். ஆனால் அங்கு பார்த்தீங்கன்னா குரு நீசம் பெற்றிருந்தாலும் தசாநாதர் ராகு தொடர்படுகின்றார். ராகு தொடர்பால் அவர் திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார். மனவாழ்வு சுமூகமாக செல்கிறது. நிழல் கிரகங்கள் உயிர் காரகங்களைத்தான் பொதுவாக பாதிக்கும் என்ற அடிப்படையில் ராசியில் ஏற்பட்ட ராகு குரு நட்சத்திர தொடர்பு, ராகு சுக்கிர இணைவு குடும்பம் பொருளாதாரத்தை பாதிக்கவில்லை. திருமணமான இந்த ஜாதகிக்கு பல வருடங்களாக குழந்தைகள் இல்லை. இந்த ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கின்றது என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்போ இந்த ஜாதகிக்கு தத்து குழந்தை மட்டும்தான் சரியாக அமையும். ஜோதிடத்தில் 5ஆம் பாவம் புத்திர பாவம் என்றால் 8ஆம் பாவம் தத்து குழந்தையை குறிக்கும் பாவமாகும். இங்கு 8 சனி வக்கிரமாக இருந்து மீனத்தில் உள்ள வலுவான குருவின் பார்வையில் இருப்பதால் தத்து பிள்ளை அமைகிறது. இதன் அடிப்படையில் 5இல் நிற்கும் குரு சாரம் பெற்ற ராகு தசாவில் ராசியில் குரு பார்வை பெற்று சப்தாம்சத்தில் துலாம் லக்னத்துக்கு 8இல் தனது மூல திரிகோண வீட்டில் உச்சம் பெற்று நிற்கும் சந்திரனின் புக்தியில் ஜாதகிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் தத்து கிடைக்கின்றது. ஆண் பெண் குழந்தைகள் அமைய ஆண் பெண் ராசிகளை பார்க்க வேண்டும். தசா கிரகம் ராகு குரு சந்திரன் ஆகிய மூவரும் பெண் ராசியில் இருப்பதால் பெண் குழந்தைகள் கிடைத்தனர். ஆண் ராசியில் அமைந்திருந்தால் ஆண் குழந்தைகள் கிடைத்திருக்கும். இரட்டை பெண் குழந்தைகள் கிடைக்க என்ன காரணம்? தசாநாதன் ராகுவின் நட்சத்திராதிபதி குரு இரட்டை ராசியான தனது ஆட்சி வீடாகிய மீனத்தில் இரட்டை கிரகமான புதனின் ரேவதி நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார். இதனால் இவருக்கு இரட்டை குழந்தைகள் கிடைத்தது. இரட்டை குழந்தைகள் தருவதில் மிதுனம் மீனம் போன்ற ராசிகள் முக்கிய பங்களிப்பு செய்கின்றன என்று கூறியிருக்கின்றன.